பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வளமுள்ள நாமத்தினால இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 4ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் தாவீது, ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். சங்கீதக்காரர் தாவீது என்ன சொல்றாரு? கோபம் வரும் தான், ஆனா என்ன பண்ணக்கூடாது, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் மட்டும் செஞ்சிடாதீங்க, பாவம் மட்டும் செஞ்சிடாதீங்க. அப்போ கோபத்துக்கும் பாவத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் கோபம் மட்டும் வந்துச்சுன்னா அவன் என்ன செய்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. இந்த ஒரு கோபத்தினால தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவங்க உண்டு. இந்த கோபத்தில் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவங்க உண்டு, தன்னுடைய வாலிபத்தை இழந்தவங்க உண்டு. அது மட்டும் இல்லை, தன்னுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக மாறினவங்க உண்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கார். நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க, பாவம் மட்டும் செஞ்சிடாதீங்க. உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். உங்கள் படுக்கையிலே அப்படின்னா என்ன, நீங்கள் இரவில் படுக்கும்போது நீங்கள் என்ன பண்ண, படுத்துக்கொண்டு உங்கள் உள்ளத்தோடு பேசிக்கொண்டு அமைதியாக இருங்க. ஏன் நமக்கு இப்படி கோபம் வருது? கோபம் வரதுக்கு காரணம் என்ன? ஏன் நம்ம அனாவசியமாக கோபப்படுறோம்? உங்களுக்கு கோபம் வரும்போது வேதம் சொல்லப்பட்டிருக்கு அழகான ஒரு மொழிபெயர்ப்பு. உங்களுக்கு கோபம் வரும்போது தவறான செயல்களை செய்யாதுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கோபம் வருதுன்னா நம்ம கோபப்படுறோன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, கோபம் மட்டும் இல்லை, அது உக்கிர கோபம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அப்போ நம்ம கோபப்படுறமை கண்டி நம்ம புத்தி இழந்து, அறிவை இழந்து, ஞானத்தை இழந்து, தன்னையே மறந்து எத்தனையோ காரியங்களை செய்துடுறோம். ஆனால் வேதம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யாதுங்க. உங்கள் படுக்கையில் அமைதியாக படுத்து சென்று உங்கள் இருதயத்தில் சிந்தித்து அமைதியாக இருங்க. என்ன அப்படின்னு உங்கள் இருதயத்தில் சிந்தித்து அமைதியாக இருந்து இருதயத்தில் சிந்திங்கன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. கோபம் வருவது மனுஷனுக்கு இயல்பு. அது அடுத்தவங்க துன்புறுத்தவோ பாவம் செய்யவோ நம்ம என்ன பண்ணிடும், வழிவகுத்துறோம். கோபம் செய்கிறது இயல்பு. அடுத்தவங்களை துன்புறுத்தவோ பாவம் செய்யவோ நம்ம என்ன பண்ணிடும், அது வழிவகுக்க கூடாது என்பதில் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம் ஒன்று என்னென்னா, கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு பதிலாக அமைதியான நேரத்தில் நம்ம செயல்களை பற்றி நம்ம ஏன் இப்படி கோபப்படுறோம், ஏன் இப்போ கோபம் வருதுன்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சு செயல்படுகிறவங்களா இருக்கணும். சிந்திச்சு செயல்படுகிறவர்களா இருக்கணும். அது மட்டும் இல்லை, நிதானமாக சிந்தித்து சரியான முடிவை எடுக்க அமைதி எதை கொடுக்குன்னா, அந்த அமைதியாக இருக்கிறதுக்கு வார்த்தை என்ன சொல்வது, நிதானமாக சிந்தித்து அப்படின்னா பொறுமையாக இருந்து சிந்தித்து சரியான முடிவு எடுக்க உதவும் அந்த அமைதி. அதனால தான் சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்துருங்க. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது நிதானத்தோடு சிந்தித்து நீங்கள் சரியான முடிவு எடுக்க முடியும்னு அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் தாவீது சங்கீதம் 77:6 சொல்றாரு, என்ன சொல்றாரு, ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து, அவர் எழுதின பாடல்களை அவர் நினைச்சு அவர் என்ன பண்றாரா, என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். ராக்காலத்தில் அவர் கஷ்டப்படும் போது, துக்கப்படும் போது, தேவனை சார்ந்து இருந்தவர், தேவனை நம்பி இருந்தவர், அவர் என்ன சொல்றாரு, ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் எடுத்து என் இருதயத்தோடு அவர் பாடின பாடலை எடுத்து அவர் என்ன பண்றாராம், சம்பாஷித்துக் கொள்க, இருதயத்தோடு பேசிக்கொள்றாராம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்க இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அப்படிப்பட்ட ஆடு மேய்க்கிற பாடுகள் உபத்திரத்தின் மதில கடந்து வந்த அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பாக்கியவானா இருந்த மனுஷனே அவரோட சங்கீதத்தை எடுத்து இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்ளுவார்னா, அவரை காட்டிலும் உயர்வானவங்க கஷ்டப்பட்டவங்க நஷ்டப்பட்டவங்க ஒருவரும் இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தன் இருதயத்தோடு சம்பாஷித்துக்கணும். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தேன், இப்படிப்பட்ட காரியங்கள் பாடலாக பாடும்போது அதை இருதயத்தோடு பேசி கொண்டிருந்தாராம். இன்னைக்கு எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தோட கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். எதில் பாவ நிவர்த்தியாகும், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவ நிவர்த்தியாக. அன்பு தேவனுடைய பிள்ளையா, அப்பா உங்கள் பேரன்பில் நான் வாழ்கிற ஆண்டவரே, உங்கள் வார்த்தையோடு நான் வாழ்கிறேன், உங்கள் வார்த்தை என்னை காக்கும் ஆண்டவரே, உடைய பேரன்பு என்னை பாதுகாக்கும், என்னுடைய ஸ்பாவங்களை மாற்ற ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தியம் எங்கே இருக்கோ அங்கே ஸ்பாவம் மாறும், குணாதிசயங்கள் மாறும். கிருபையினால சத்தியத்தினால பாவ நிவர்த்தி ஆகும். அங்கே கர்த்தருடைய சத்தியம் எங்கே இருக்கும், கர்த்தருடைய பேரன்பு அங்கே எங்கே இருக்கும், அவங்களுடைய மனுஷனுடைய சுபாவம் மாறும்போது
பாவத்துக்கு அது நம்மளை விலைக்கு காத்துக்கொள்ளும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, யோபு புத்தகத்தில் வாசிக்கும்போது கோபம் நிர்மூடனை கொள்ளும். அதனால தான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கோபத்தை நெகுந்து உக்கிரத்தை விட்டு விடு, உக்கிரத்தை விட்டு விடு. எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ தாத்தாக்கள் தன்னுடைய வாலிபத்தை இழந்து அந்த சிறையிலிருந்து வெளியே வரும்போது அவர் சொல்லுகிற ஒரு அனுபவமான சாட்சி என்ன, ஏன் ஒரு 1/2 அடி நிலத்தை பிடிச்சி கட்டினா அவனை வாயக்காட்டில் விட்டுட்டேன். அப்போது தன்னுடைய வீராப்பை நம்ம காட்டுறோம், தன்னுடைய வாலிப பலனை நம்ம காட்டுறோம். ஒரு பொறுமையை நம்ம இழந்து அந்த நிமிஷம் நம்ம சிந்திக்காம ஆத்திரத்தில் கோபத்தில் ஒரு மனுஷனை கொண்டுறோம். அப்படி தான் காயினு வயல்வெளியில் இருக்கும்போது சமயம் பார்த்து அவன் மேலே எரிச்சலும் கோபமாக எழும்பி ஆபேலை கொலை செய்து பெற்றான். இன்றைக்கி நம்மளுடைய கிரியைகள் ஆபேலை போல இருக்கிறதா, காயினை போல இருக்கிறதா? அநேக நேரத்தில் கோபம் வரும்போது ஏன் நம்ம இவ்வளோ கோபப்படுறோம்? கோபத்தினால ஒரு மனுஷன் கொலை செய்தான் என்ற சத்தியம் வேத பாடம் நம்ம படிச்சிருக்கிறோமே. இன்றைக்கி எவ்வளோ கோபம் வந்தாலும் நிதானத்தோடு இருக்கிறது எவ்வளோ முக்கியம், பொறுமையோடு இருக்கிறது எப்படி முக்கியம், அந்த கோபத்தில் நம்ம சிந்தித்து நம்ம செயல்படுறது எவ்வளோ முக்கியம் என்பதை நமக்கு இன்றைக்கி காயின் ஆபேலே வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டுறது. அதனால் அது மட்டும் இல்லை, என்ன சூழ்நிலையிலும் தாவீது அந்த சங்கீதத்தை இருதயத்தோடு சம்பாஷித்து கொண்டிருந்தார். ஆண்டவருடைய வார்த்தை இருதயத்தோடு சங்கீத பாடலோடு அவர் சம்பாஷித்து கொண்டனால்தான் அவர் ஆற்றப்பட்டார், தேற்றப்பட்டார், நிதானத்தோடு செயல்பட்டார், பாவம் செய்யாதபடி தன்னை காத்து கொண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமில்லை, இன்றைக்கு நம்ம கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருக்கும்படி நம்ம பேசணும். இன்றைக்கு வாழ்நாளை இழந்து, குடும்பத்தை இழந்து, உறவுகளை இழந்து வாழ்கிற வாலிப வயசை நம்ம இழந்து இன்றைக்கு அந்த கோபம் நம்மளை தனிமைப்படுத்துறது, உறவுகளை இழந்து இன்றைக்கு வாழ்க்கையில் சாதித்த சாதனை என்ன? ஒன்றுமே இல்லை என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அது மட்டும் இல்லை, பாவம் மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியம். கோபம் கொலையும் செய்ய வைத்தது காயினை. பாவத்தை சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நாங்களை காத்து கொள்ளுகிறவா ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தர் இன்றைக்கு பேசுகிற ஆண்டவரே, சரியான வயசு அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. என்னங்க, எந்த வயசு இருந்தாலும் கர்த்தர் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கிருபையும் சத்தியத்தினால தான் பாவ நிவர்த்தி ஆகும். அந்த குணங்கள் எப்போ மாறும்? கர்த்தருடைய சத்திய வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது, சத்திய ஆவியானவருடைய சுவாவம் நம்மளை மாற்றுகிற நல்ல குணங்கள் நிறைந்தவர்களாக, கனிகள் நிறைந்தவர்களாக நம்மளை மாற்றும். கர்த்தருடைய பேரன்பினால் நம்ம வாழ்வை காத்துக்கொள்ளணும், பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும். தாவீது அப்படியா பரிசுத்த ஜீவத்தை காத்து கொண்டது போல நீங்களும் நான் காத்து கொள்ளுகிறவர்களாய் கோபம் நிர்மூடனை கொல்லும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிக்கிறவர்களா, இருதயத்தில் எழுதி வைக்கிறவர்களா, ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம அமைதியோடு இருந்து, கோபமே வந்தாலும் நிதானத்தோடு அமைதியாக இருந்து சிந்தித்து செயல்படுகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போதான் நம்ம சரியான முடிவு எடுக்க முடியும்னு இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கண்களை மூடி, ஆண்டவரே, நம் கோபத்தினால் ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாழ்வை, இந்த பூமியில் எனக்கு கொடுத்த வாழ்வை நான் இழந்துடாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவனாய் நான் செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வார். வாலிப பிள்ளைகள் தான் காயினும் ஆபேலும். ஆனால் கொலை செய்ததுக்கப்புறம் காயின் பயத்தை கர்த்தர் அறிவார். வேதத்தில் வாசிக்கும் போது காயினை கண்டுபிடிக்கிறவங்க மேலே கர்த்தர் ஒரு முத்திரை போட்டாருன்னு சொல்லப்படும். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்ளணும். அந்த கோபம் கொலை செய்கிற அளவுக்கு, பாவத்தை செய்கிற அளவுக்கு நம்மளை நடத்திடாதபடிக்கு நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறணும், நம்மளுடைய சுபாவங்கள் மாறணும். அது மட்டும் இல்லை, விட்டு கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு கெட்டு போக மாட்டாங்க. பொறுமை இருக்கிறவர்களாய், ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாய், சத்தியத்தை அறிந்தவர்களாய், சத்தியத்தைப்படி வாடுகிறவர்களாய் நடக்கிறவர்களாக இருப்போமானால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கண்களை முடி. நல்ல தகப்பனே, நீர் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீ துதிக்கிறப்பா, முற்கோபி மதிக்கெட்ட செய்வான் ஆண்டவரே. வேதம் சொல்லப்பட்டிருக்குப்பா, மதிக்கேடான காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு, நாங்கள் முற்கோபியாக இல்லாதபடிக்கு, நெருமூடனா இல்லாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. முற்கோபியாக இருந்ததுனால்தான்ப்பா காயின் தன் சகோதரனை சமயம் பார்த்து கொலை செய்தாண்டவரே. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் என் குடும்பத்தை, என் உறவுக்குள்ள ஒரு விரிசலை ஆண்டவரே உண்டு பண்ணாதபடி, என்னையும் குடும்பத்தை விட்டு தூரப்படுத்துகிற காரியம், என்னையும் தேவனை விட்டு தூரப்படுத்துகிற காரியங்கள், அப்பா என்னையும் ஆண்டவரே தேவனுடைய உறவுலேருந்து தூரப்படுத்துகிற காரியம், என்ன ஜன பந்துக்கள்லேருந்து உறவுக்குள்ளேருந்து எல்லாவித நன்மை ஆசீர்வாதங்களுக்குருந்து என்னை தூரப்படுத்துகிற இப்படிப்பட்ட காரியங்களே ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வைக்கிற ஆண்டவரே. அந்த கோபம் என்ற அந்த ஆணியை பிடிங்க எடுங்கப்பா. நீங்கள் ஆண்டவரே நல்ல சுபாவங்களை ஆவின் கனிகள்னால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரே மே துதிக்கிறோம் ஸ்தோத்திரம்
ஆண்டவரே மே துதிக்கிற படுக்கையில் அமர்ந்து ஆண்டவரே இருதயத்தில் சம்பாஷிக்கிறவர்களாய், ஆண்டவரே கர்த்தருடைய வேதத்தை இருதயத்தை சம்பாதிக்கிறவர்களாய், அப்பா வேதம் சொல்லப்பட்டிருக்கு அப்பா மே துதிக்கிற தேவனோடு நாங்கள் பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கிறவர்களாய், சத்திய வசனத்தை தியானிக்கிறவர்களாய், அதன்படி வாழ்கிறவர்களாய் எங்களை மாற்றும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க. சத்திய தேவன் உங்களை நித்தமும் நடத்துவார். எல்லா வல்லமைகளுக்கும் எல்லா கிரிகளுக்கும் நீங்களாக்கி உங்களை நடத்துவது நிச்சயமே. God bless you. Have a blessed day.